வெல்கம் டு கியூட் மாம்ஸ் ரெசிபி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்தார் ஸ்பெஷலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முலாம்பழம் கஸ்டர்ட் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போதும் சொல்கிறது தான், நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க்கு, 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், ஜவ்வரிசி வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சப்ஜா வர ஊற வச்சுருக்கேன், ஒரு முலாம்பழம். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த முலாம்பழத்தை 2ஆக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ள விதையெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த ஒரு பாதி பழமே நமக்கு 4 பேர் குடிக்கிற அளவுக்கு மில்க் கிடைக்கும். விதைகளை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷார்ப்பான ஸ்பூன் வச்சு அந்த பல்ப்பை மட்டும் நம்ம சுரண்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி சுரண்டினாலே வந்துடும். இது தண்ணி ஊற்றாமல் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு சுரண்டி எடுத்தாச்சு. தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவே தண்ணி விடும். பாருங்கள், அரைச்சாச்சு. பேனில் நான் பாலை சூடு பண்ணிக்கிறேன். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சை பால் எடுத்திங்கன்னா நல்லா காய்ச்சிக்கோங்க. 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தாலும் கூழு மாதிரி ஆகிடும், குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது, கஞ்சி மாதிரி இருக்கும். இப்போ இதில் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சூடு வரட்டும். இப்போ நான் கரைச்சி வச்ச கஸ்டர்டு மில்க்கையும் இதில் சேர்த்துட்றேன். இது சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கலரி கொடுத்துட்டு இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ கெட்டி ஆயிடுச்சு கொஞ்சம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம மீதி பொருளை சேர்த்துடலாம். ஏற்கனவே நான் வேக வச்சுருந்த ஜவ்வரிசியை இதோட சேர்த்துக்கிறேன். நைலான் ஜவ்வரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஊற வச்ச சப்ஜா வேற ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச முலாம்பழத்தையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முலாம்பழம் கஸ்டர்டு மில்க் ரெடி ஆகிடுச்சு. இதில் குளிர்ச்சியான பொருட்கள், அதாவது சப்ஜா வேறு, ஜவ்வரிசி, முலாம்பழம், இது எல்லாமே உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது தான். இது எல்லாம் சேர்ந்துருக்கறனால நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். இப்தார் நேரத்தில் இதை ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். கடைசியாக ஒரு குர்ஆன் வசனம் பார்க்கலாம். ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில் தான் மக்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர்வழி மற்றும் உண்மை பொய்யை பிரித்தறிவிப்பதன் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் இக்குர்ஆன் அருளப்பட்டது. இது அல் குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 185வது வசனமாக இருக்குது. இன்ஷால்லா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.